பூரா சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு விஜய் அண்ணா ஓட்டு போடுங்க, விஜய் மாமா ஓட்டு போடுங்கன்னு வீட்டில் விட்டு கதற விடுவதும், அதை எடுத்து வீடியோக்களை வெளியிடுறதும், விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய் கிடக்குறான்னு சொன்னதுக்காண்டி ஒரு தாய் வந்து செருப்பாலே வாயில் அடிக்குது ஒரு வீடியோவில். மாவட்டந்தோறும் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வந்து பார்க்குறோம்னு சொல்லி சந்திக்க வச்சு அதை ஃபோட்டோவாக்கி அதெல்லாம் அந்த குழந்தைகள் இன்ன வரைக்கும் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அதையே நான் ஒரு பாட்டு பாடட்டுமான்னா டான்ஸ் ஆடட்டுமான்னு சொல்லி ஒரு கோமாளி வேலை பார்த்துங்களா இல்லையா? ஆமாம். இது ஒரு ஆர்கனைசேஷனாங்க. அது புரியுது. அங்கே பச்சை புள்ளி அழுதா ஒரு பண்ணை வாங்கி கொடு, ஒரு வடையை வாங்கி கொடு, ஓட்டாங்க போட முடியும். நிப்பாட்டின்னு லக்கேஜெல்லாம் எடுத்து அந்த ட்ராலி பிடிக்கிறதுக்குள்ள எங்கள் அம்மாட்ட என் பையன் ப்ராமிஸ் வாங்குறான், நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் வந்துரு அப்படின்னா. டேய், என் வீட்லேயே தற்கொலையாடா? நீ முழுக்க 24 ஹவர்ஸ் உன் பொண்டாட்டியே கொச்சை வார்த்தை திட்டுற அளவுக்கு நீ உன் பிள்ளைகளை ரெடி பண்ணிருக்க. எல்லா ஐடியும் போய் பார்த்தா பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் குரூப்பை என்னைக்காவது எஜுகேட் பண்ணியிருக்கீங்களா? இவ்வளோ திட்டக்கூடாதுப்பா. அவன் பொண்டாட்டியே டேஷ் 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 ஃப்ளோர் பூன்னு போட்டு திட்டினானுவான். அப்புறம் அவன் முன்னாடியே அந்த கதி, அப்புறம் நம்ம முன்னாடி என்ன கதி? ஜனநாயகம் படத்தை முடுக்கி வச்சுருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். யார் 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 சொல்லு 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 ஏன் சொல்ல மாட்டாரு? அது அச்சம், பூ கட்சி மேலே அச்சம். பூக்கட்சி சோலையை முடிச்சு விட்றோம், வளர்ந்தே தீரும். அந்த ப்ரொடியூசருக்கு வேற ஒரு படம் அடிக்க போறாரு விஜய். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தொலைக்காட்சி வழியா சொல்றோம், விஜய் படம் அடிக்கிறாரு. கன்ஃபார்ம். விஜய் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சுட்டா விஜய் கட்சியை பத்தி நான் அரசியலே பேசுவதில்லை. சத்தியம் சத்தியம் சத்தியம். மூவி வேல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னா அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட சர்ச்சைகள் அங்கங்க வராதுன்னு பார்த்தா எலெக்ஷன் போய் வெயில் அலைஞ்சு காமால தான் வரல. ஆமா, இது எலெக்ஷனுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வியா வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை காப்பகம்ங்கிற ஒரு இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அனைத்து கட்சிகளும் குழந்தைகளை வந்து பயன்படுத்திருக்காங்க அரசியல் நோக்கத்துக்காக. ஆனா விஜய் வந்து ரொம்ப கொடூரமா அதை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் வராத துறை அது ஒண்ணுதான் போல இருக்கு. பாக்கி எல்லாம் வந்துட்டு எல்லா ஈடியும் அது மற வேண்டியது பேலன்ஸ் ஏதாச்சும் அனுப்பி விட்றலாங்கிறான். ஏன்னா எல்லா விதமான கிரைமும் அந்த கட்சி பண்ணுது. ஓகே. இந்த ஜேம்ஸ் வாசன் தானே ஒரு நல்ல பாடலாசிரியர். சுப்பிரமணியபுரத்தில் கண்களே ரெண்டால் பாட்டை கொடுத்தவர். நான் போகிறேன் மேலே வந்தால் அந்த பாட்டை எழுதுனது அவர் தான். அவர் பிடிச்ச அவர் காரை உடச்சு வச்சிருக்கானோ, பொட்டாட்டி கூட போன காரை பிடிச்சி உடச்சு வச்சிருக்கானுவா. அவர் ஒன்றும் வேற தப்பாலாம் பேசல, அருமையான கேள்விகள் தான் கேட்டார். தற்கொலைகள்லாம் உட்காந்துருது, இவர் பெரிய ஆளாக உட்காந்துருந்தாரு. சிம்பிளாக கேட்டார், இந்த ஆட்சியில் என்னம்மா தப்பு நடந்திருக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு. நிறைய பாலியல் குற்றவாளிகளை விட்டுட்டாங்க அப்படின்னு. யாரு லிஸ்ட்டு சொல்லுன்னப்ப சொல்ல தெரியல. அது வடிவேல் சொல்லல. அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு கரெக்டான வாதத்தை வைக்கணும். இப்போ நான் வைக்கிறது வந்து ஒரு தர்க்கவியல். இதுக்கு எதிர்கருத்து நீங்கள் கேட்கணும், தாராளமாக கேளுங்க. இல்லைங்க விஜய் கட்சிக்காரராகவே இருந்து கூட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எந்தெந்த வகையில் நீங்கள் தவறுகள் செய்கிறீர்கள் அப்படின்னு. பச்சை புள்ள இதில் வந்து செத்து போச்சு, கரூரில் செத்து போகல. கொலைகாரர்களை கொலை செய்தீர்களா? நீங்கள் தான் காரணம். லைட்டை போட்டு அனுப்பிச்சது. அந்த அவன் தகப்பை புதைச்சிட்டு அப்படியே அந்த அழுகையோட உச்சத்தில் விஜய் அப்படின்ற அந்த இயலா தந்தையோட நிலை இருக்குல்ல, கையேறு நிலை புதைச்சிட்டுங்க. அந்த வார்த்தை நல்லா கவனம். அந்த வீடியோ இருக்கு, விஜய் அப்படின்னு கொண்டியடா பாவி அப்படின்றது தான். பூரா சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு விஜய் அண்ணா ஓட்டு போடுங்க, விஜய் மாமா ஓட்டு போடுங்கன்னு வீட்டில் விட்டு கதற விடுவதும், அதை எடுத்து வீடியோக்களை வெளியிடுறதும், விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய் கிடக்குறான்னு சொன்னதுக்காண்டி ஒரு தாய் வந்து செருப்பாலே வாயில் அடிக்குது ஒரு வீடியோவில். அப்போ அது குழந்தைகளை நீங்கள் வந்து தொல்லை பண்ணலையா? குழந்தைகளை அப்யூஸ்மெண்ட் இல்லையா? சரி, இந்த குழந்தைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அந்த கட்சி தலை. ஏன்னா அவரே ஒரு குழந்தை, 50 வயது முரட்டு குழந்தை. விசில் அடித்தா பிடிக்கும், பாக்ஸ் மேலே ஏறி இருக்கணும், முத்தம் கொடுப்பாரு, இறங்கு தலைவரேம்பாரு. நாய் யாருன்னு தெரியல, சீமான் சொல்றியா இறங்குனாயே மரத்து மேலே ஏறிட்டு இறங்குனாயன்னு சீமான். ஸோ குட் லீடர்ஷிப். இல்லை, அவரு தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை வந்து கண்காணிச்சு கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. என்னடா பூ போடுறீங்க, இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு, இதெல்லாம் நம்ம இதில் கிடையாது அது சொல்றாரு. பதாகைக்கு பால் ஊத்தாத பைத்தியமேங்கிறாரு. ரைட், அவரோட ஸ்டாண்ட் கரெக்டா இருக்கு. பட் டிஎம்கே மாநாட்டில் அது மாதிரி யாரும் ஏற மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா போனால் அவங்க பேசுறத கேட்க போவாங்க. எடப்பாடி மாநாட்டிலே அப்படிதான் தலைவர் என்ன பேசுறாரு. அரசியல் ரீதியான ஒரு மாநாடா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ ஒரு யூனிஃபார்ம்டா இருக்கும். ஒரு ஆர்கனைஸ்டு பாலிட்டிஷியன், கரெக்டான வார்த்தை. கரெக்ட். ஒரு நல்ல ஆர்கனைசேஷனா இருக்கும். இது ஆர்கனைசேஷனே கிடையாது. இது சும்மா அவுட்டோடைசேஷன் தானே. எப்படி ஒன்றும் போகலாம், எப்படி ஒன்றும் வரலாம். இது இப்ப இந்த விஷயம் நடக்குது இல்ல, இது ஃபியூச்சருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும்? ஏன்னா ஒரு குழந்தை வந்து
எவ்வளவோ விஷயத்துக்கு அடம் பிடிக்கலாம். ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்களுக்கு அடம் பிடிக்காத சாப்பிடாம இவ்வளவு விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அவங்க குற்றம் சொல்றாங்கல்ல. இது ஃபியூச்சருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? எங்க ஐயா மாவீரன் பழனி பாபா தான் சொல்லுவாரு, ஏய் மணி 9 ஆச்சுரா, எல்லாம் எழுந்து வீட்டுக்கு ஓடுங்க, காலைல பள்ளிக்கூடத்துக்கு அம்மா ஓடும், ஓடு, நீ எல்லாம் அரசியல் கேட்டு என்ன ஆக போகுது அப்படிம்பாரு. உண்மை இதுதானே? தெரிஞ்சிக்க தப்பு கிடையாது. குழந்தைகள் கூட்டத்தை கூட வச்சு மாலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பழனி பாபா ஓடு, வீட்டுக்கு ஓடு, எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு ஓடு, காலைல பள்ளிக்கூடத்துக்கு ஓடு, அந்த காலனியும் இருக்கு. இருக்கு. நீ எல்லாம் அரசியல் கேட்டு என்ன ஆக போகுது? ஆமா, இங்கேதான் குட்டிச்சோர் ஆக்கிற போறானோ, நீ வந்து என்ன ஆக போகுதுன்னு. கரெக்ட். அது மட்டும் விஜய் ஃபர்ஸ்ட் நினைச்சாருன்னா, மாவட்டந்தோறும் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வந்து பார்க்குறோம்னு சொல்லி சந்திக்க வச்சு அதை ஃபோட்டோவாக்கி அதெல்லாம் அந்த குழந்தைகள் இன்ன வரைக்கும் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அதையே ஆமாம் ரிப்பீட்டடாக வைக்கிற பிள்ளைங்கள் இருக்குது. கரெக்ட். நான் ஒரு பாட்டு பாடட்டுமான்னா டான்ஸ் ஆடட்டுமான்னு சொல்லி ஒரு கோமாளி வேலை பார்த்துங்களா இல்லையா? ஆமாம். இது ஒரு ஆர்கனைசேஷனாங்க அது. புரியுது. அங்கே பச்சை புள்ளி அழுதா ஒரு பண்ணை வாங்கி கொடு, ஒரு வடையை வாங்கி கொடு, ஓட்டாங்க போட முடியும். அப்படிதான் இருக்கு. மீனிங் இதுக்கு சரியான விளக்கம் என்கிட்ட இருக்கு. ஓகே. எங்கள் அம்மா இங்கே என்னோட இல்லை, ஃபாரினில் இருக்காங்க. ஏர்போர்ட்டில் கொண்டு போய் கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு நிப்பாட்டிட்டேன் காரை. நிப்பாட்டின்னு லக்கேஜெல்லாம் எடுத்து அந்த ட்ராலி பிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாட்ட என் பையன் ப்ராமிஸ் வாங்குறான், நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் வந்துரு அப்படின்னா. டேய் என் வீட்லேயே தற்கொலையாடா அப்படின்னு நானும் சரி காதில் வாங்காத மாரியே இருந்தேன். எங்கள் அம்மா வயசாகுது பையனுக்கு? பையனுக்கு என்னங்க 9-10 வயசு 11 வயசு ஆகுதுங்க. இதுதான் பிரச்சனைங்கிறேன். இப்ப ஒரு 18 வயசுல இருக்கவங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றது கூட அதுவே தவறுதான். எல்லாம் போக்சோங்க, இதெல்லாம் போக்சோங்க, எல்லாம் போக்சோ குற்றவாளிகள் வந்து. இது அதுக்குள்ள வருமா? போக்சோ தான் அவங்க பண்றது. குழந்தைகள் மனசை எப்படி காயப்படுத்தினாலும் போக்சோ தான். அப்படியா? டெஃபினட்டா போடலாம். நான் இன்னொன்னு கேட்குறேங்க, அப்புறமா விஜய் மனைவியோட பிரிஞ்சு போயிட்டாரு, திரிஷா கூட போய் செட்டில், தீய சக்தி திமுக திரிசாலான்றாங்க சித்தின்னாங்கல்ல. அப்ப என் பையன் ஃபோன் பண்ணி நீங்க எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நீ அங்கேயே இரு. ஓகே. நான் அவர்கிட்ட கேட்டேன், என் பையன்கிட்ட கேட்டேன், அவர் சித்தியோட போயிட்டாரு, அப்பா அது மாதிரி சித்தி செட் பண்ணி போயிடவா, அப்பதான் சஞ்சயோட வழி என்னன்னு உனக்கு புரியும், நான் அப்பா ஒதுங்கிடுறேன், நீ வாழு, வேணா கோர்ட்ல உங்க அம்மாவுக்கு ஏதாவது செட்டில் பண்றேன், அவர் மாதிரி இழுத்தடிக்கல, நான் கேஷாவே கொடுக்குறேன், என்ன சொல்றேன், அது எப்படி நீங்க எனக்கு வேணும்லப்பா, அது எப்படி நீங்க எல்லாம் எப்படி அப்படின்னா, அப்ப அவனுக்கு அவன் அப்ப வேண்டாமாடா, என்னடா உனக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயம், கரெக்ட் அப்படின்னு என் பையனோட அறிவு கண்ணை திறந்து விட்டேன். அப்படி அடிச்சான் போன நோ தற்கொலை. இப்ப அக்மாருக்கு திராவிடன் அவன், ஓகே தற்கொலை கிடையாது. இதுக்குள்ளயுமே நம்ம ஒருத்தவங்களை திராவிடனா மாத்துறதுக்கான முயற்சி பண்ண, திராவிடனா மாத்த வேண்டாம், நீ யாருன்னு புரிதல் ஏற்படுத்தல. திராவிடம் அப்படிங்கிறது அது வேற, அதை பத்தி பேசினா அதுக்கு ஒரு நாள் எனக்கு தேவை. கண்டிப்பா. நீ தமிழ் தேசியம் பேச சொல்ல, அதுக்கு நான் பேசுறேன், ஒரு நாள் எனக்கு தேவை. கண்டிப்பா. ஹோட்டல் இந்தியன்னு பேச சொல்ல, அதுக்கு நான் பேசுறேன். இது எல்லாமே ஒரு கிளப்பிங். ஆமா. இப்ப தமிழ் தேசியம்னு பேசுறாங்கல்ல, அப்படி பார்த்தா இந்த எலெக்ஷன் முறையை நீங்க ஒத்துக்க கூடாது. ஓகே. தனித்தமிழ்நாடு தான் போறணும். ஆமா, அவங்களோட கொள்கை அதுதானே. பாராளுமன்றத்தை நீங்க ஒத்துக்கிட்டு, அரசியலமைப்பு சட்டத்தை ஒத்துக்கிட்டு, தேர்தலை ஒத்துக்கிட்டீங்கனாலே நீ அதுல மாறுபடலன்னு அர்த்தம். புரியுது. இந்த புரிதல் நான் சொன்னா யாரும் ஏத்துக்கிறதே இல்லை. ஓகே. நம்ம தான் ஏத்துக்கிட்டீங்கல்ல, எலெக்ஷன்ல ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப தனித்தமிழ்நாடு தான் போறோம். நான் எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு என் நாட்டை பிரிச்சு விடு, நான் தான் மன்னன், அது பேர் மன்னராட்சி, முடியாட்சி, குடகோல முறை, ஒரு குண்டாக்குள்ள போட்டு குளிக்க போட்டு பேர் எடுக்கணும், அதுலயும் நீங்க நேரடியாக எப்படி முதலமைச்சர் ஆவீங்க? கரெக்ட். ஆனா திராவிடம் வந்து இதை மாநில சுயாட்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏங்க நீங்க இடையில நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். திராவிடம் தான் படிக்க வச்சுது அப்படின்னா உங்க அப்பத்தை ஏன் படிக்க வைக்கலன்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி, பதில் சொல்கிறேன். அப்போ ஔவையாரை படிக்க வச்சதெல்லாம் யாரான்னு, இடையில மௌரிய படையெடுப்பு, குப்த படையெடுப்பு, முகலாய படையெடுப்பு, ஆரிய படையெடுப்புன்னு நிறைய கடைசியாக பிரிட்டிஷ் படையெடுப்பு வரையும் வந்திருக்கு. ஓகே. பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகுதான் அந்த மெக்காலே கல்வி நம்மள்ட்ட வந்து, அதுக்கு முன்னாடி ஏது நம்மள்ட்ட மெக்காலே கல்வி கிடையாது. இவ்வளவு படையெடுப்புகள்ல பெண்கள் படிக்காம போயிட்டாங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே. இந்த அடிமைத்தனம் 4-5 பீரியட் வார் நடந்திருக்கு நம்ம மேல, அதுல வந்து ரொட்டேட்ல மாறி போச்சு எல்லாமே. ஓகே. மாறி போனதுனால நம்ம வந்து இவங்கெல்லாம் தேவைப்பட்டார்கள். சரி, சதி என்ன முடன்கட்டையை எதிர்த்தது யாரு முதல்ல? வெள்ளாசி பிரபு, டெல்கோசி பிரபு எதிர்த்தாங்க. டேய் காட்டு மிராண்டிகளா, என்னடா புரிஞ்சா பொண்ணாட்டி கொண்டு கொடுத்துறீங்களா அப்படின்னா. கரெக்ட். அப்ப அவங்ககிட்ட இருந்து அந்த ரிஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கு. அதை வழி நடத்தியவர்கள் தான் பெரியார், அண்ணா, கலைஞர், கருணாநிதி, இந்த திராவிட கும்பல்ஸ். கரெக்ட். அதை எதிர்த்தாங்க. ஆமா. இந்த எந்த அடிப்படையும் இல்லாமல் விஜய் அரசியல் செய்வதுதான் இங்க வேதனை. இப்ப நான் பேசுனது குறைந்தபட்சம் என்ன 10 பேர் திட்டுற அளவுக்காவது நான் பேசியிருக்கேனா இல்லையா? கரெக்ட். என் மேல கமெண்ட் அடிக்கிறது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு கொள்கை முரண் இருக்கும், அது தப்பு கிடையாது. நீ முழுக்க 24 ஹவர்ஸ் உன் பொண்டாட்டியே கொச்சை வார்த்தை திட்டுற அளவுக்கு நீ உன் பிள்ளைகளை ரெடி பண்ணிட்டு இருக்க. எல்லா ஐடியும் போய் பார்த்தா பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. மாவீரர்களே, புரட்சியாளர்களே, எங்கடா போனீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸே மூடி வச்சிடுறாங்க.
நான் பெரும்பாலும் கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறதில்லன்னு வச்சுங்களேன். நான் இப்போ இவர் சேகுவாரா தான் சொல்லுவார், உன்னை வீழ்த்தவே முடியாதவங்களோட தனிமனித விமர்சனத்தை எதிரி கையில் எடுப்பான், கரெக்ட், அதற்கு உன்னுடைய பதில் சிரிப்பு மட்டும்தான் அப்படின்னு. நான் அதை புண்ணை வச்சுட்டு போயிடுவேன். இப்படியும் கிண்டல் பண்ணலாமாடா, இப்படியும் கிண்டல் பண்ணலாமா, நல்லா தானே இருக்கு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் குரூப்பை என்னைக்காவது எஜுகேட் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் இங்கே பிரச்சனையா இருக்கு. உங்கள் குரூப்பை இப்படிலாம் திட்டக்கூடாதுப்பா. அவங்க பொண்டாட்டியே டேஷ் 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 ஃப்ளோர் 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 பூ பூன்னு போட்டு திட்டானுவான். அப்புறம் அவங்க முன்னாடியே அந்த கதி, அப்புறம் நம்ம முன்னாடி என்ன கதி? புரியுது. அந்த கதி தான் இந்த கதி, அதோ கதி. புரியுது. ஆக்சுவலா இது ஆரம்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பயம் தான் வச்சுங்களேன். அரசியல் புரிதல் இல்லாம, இல்ல நம்ம நாட்டுல வந்து எப்போதுமே ஒரே பிரச்சனை ஒன்றே வராது. நம்ம நாட்டுல பல பிரச்சனைகள் வரும். அந்த பல பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு கொள்கை நமக்கு தேவை. அப்படி கொள்கையை பின்பற்றி நம்ம ஒரு அரசியலையோ இல்ல ஒரு தலைவரையோ நம்ம போகலாம். எந்த கொள்கையுமே இல்லாம போறது எந்த அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வரக்கூடிய விமர்சனம் தான். இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து தத்துவம் இல்லாத தலைவர்களை திரையில தான் தேர்ந்தெடுப்பாங்க. விடுதலை 2 கண்டிப்பா தத்துவம் தான் முக்கியம். அந்த முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. கிளைமேக்ஸ்ல அருமையா இருக்கும். விஜய் சேதுபதி வந்து அவர் முழு கலைபெருமாள் வாத்தியாராக வருவார். அந்த டிஏ தோடருங்கிறது தமிழரசன், டி ஃபார் தமிழ், ஏ ஃபார் ஆர். தமிழரசன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழருடைய சுபாலரசன் தெரியுமா? தமிழரசன் தெரியுமா? கலைபெருமாள் எதுவுமே தெரியாம நீ எப்பறம் எங்களை ஆள வருவாங்கிற? அட்லீஸ்ட் அவங்க வந்து மௌனம் கழுத்தை முந்திரி காடுங்கிற ஒரு புத்தகத்தையாவது எடுத்து படிச்சிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். படத்தையாவது பாரு, விடுதலை பாரு. அதில் வந்து கிளைமேக்ஸ்ல பாம்பு அடிபட்டுரும். தலைவரை உங்களை காப்பாற்றணும்பா. நான் இங்கே முக்கியம் இல்லை, நாங்கள் தலைவர் இல்லாமல் என்ன செய்யறதுமாங்க, செலுத்து போயிட்டது ஐயா. புரியுது. இங்கே தலைவன் முக்கியம் இல்லை, தத்துவம் தான் முக்கியம். தத்துவம் உங்களை வழிநடத்தும். தத்துவம் இல்லாத தலைவர்களை சினிமா ரசிகன் தான் தேர்ந்தெடுப்பான்னார். இதை விட செருப்பை கொண்டு சாணியை முக்கிய அடிக்க முடியாது, வெற்றிமாறன் தான் அடிச்சது. புரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இங்க கண்காணிப்பு கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஜனநாயகன் படத்தை வந்து அதுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு குற்றம்? இது எந்த வகையை சார்ந்தது? ஜனநாயகம் படத்தை நீங்க முறையா டிக்கெட் எடுத்து பார்த்தாலே குற்றம் தான். ஏன்னா அந்த அக்கிரமத்தையெல்லாம் பார்த்து நீங்க என்ன போறீங்க? என்ன பாத்துட்டீங்களா? பெல்ட் எடுத்து நான் பார்க்கலப்பா, சத்தியம் சொல்லுங்க பார்க்கல, நான் பார்க்கலப்பா. அப்ப ஏன் குற்றம் அது? ஏன்னா அவன் பெல்ட் எடுத்து புசி அடந்த ஆதவர்ஜன் அடிக்கிறாப்புல அந்த மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்க அந்த படத்துல. அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. ட்ரெய்லர்ல வந்த கடைசி காட்சி. ஆமா ஆமா, பெல்ட் எடுத்து அரசியல் செய்ய வந்தாக்க அக்கிரமம் பண்றீங்க, லாட்டரி சீட்டை வாடா அப்படின்னு அடிக்கிறாருல, அது வருத்தமா இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. ஜனநாயகம் படத்தை யார் முடக்கி வச்சிருக்கா அது முதல்ல சொல்லுங்க. பதில் அந்த கேள்வி பதில் கேட்ட பிறகு தான் ஜனநாயகம் படத்தை இப்ப எலெக்ஷன் கமிஷனுங்கிறது சென்ட்ரல்ல சேர்ந்து ஜனநாயகம் படத்தை யார் சென்சார் போர்டு யார் கையில் இருக்கு? சிம்பிளா கேள்வி. சென்ட்ரல். ஏன் நீங்க ஜனநாயகம் படத்தை முடக்கி வச்சிருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். யார் 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 சொல்லு 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 சொல்லு. ஏன் சொல்ல மாட்டாரு? அது அச்சம், பூ கட்சி மேல அச்சம். ஓகே, பூ கட்சி சோலையை முடிச்சு விட்டுறோம், மலர்ந்தே தீரும். ஓகே, இப்ப ஒரு நான் தைரியமா சொல்றேன், மத்திய அரசு சென்சார் போர்டு இடி வச்சு கையில வைத்துக்கொண்டு விஜயை மிரட்டுகிறது பாவம் விஜய்ன்னு நான் சொல்றேன். இந்த தைரியம் அவருக்கு இருக்கா? புரியுது. ஆனா இப்ப ஒரு திட்டத்தனமா பாக்குறாருல படத்தை, அதுவும் கண்காணிப்பு படத்தை ரிலீஸ் பண்ணது யாருக்குறீங்க? தெரியலையே, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பேன். அப்படி என்ன அதுல என்ன ஒரு, அதாவது தேர்தலுக்கு பிறகு வந்து அந்த படத்துக்கு அம்மாஞ்சலி பிரயோஜனம் இல்ல. ஓகே, தேர்தலுக்கு படத்துக்கு முன்னாடி வந்தாலுமே அம்மாஞ்சலி பிரயோஜனம் இல்ல. புத்துக்குள்ள நாகபாம்பு படம் எடுத்து யாருக்கு என்ன போகுது? ஓகே, கம்பெடுத்து அடிக்க வரட்டுவாங்க பாம்பை. இல்ல புத்துக்குள்ள இருந்தா தெரியாது. வேற புத்துக்குள்ள எட்டி பார்த்து எட்டி பார்த்த வேலை தான் இந்த படத்தை இப்படி பண்ணது எல்லாமே. ஓகே, அந்த ப்ரொடியூசருக்கு வேற ஒரு படம் அடிக்க போறாரு விஜய். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தொலைக்காட்சி வழியா சொல்றேன், விஜய் படம் அடிக்கிறாரு. கன்ஃபார்ம் கேவிஎன் கம்பெனிக்கு படம் அடிக்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் என்ன? ஓகே, கன்ஃபார்ம்லாம் இல்ல. விஜய் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா விஜய் கட்சியை பத்தி நான் அரசியலே பேசுவதில்லை. சத்தியம் சத்தியம் சத்தியம். ரைட்டு, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க. எனக்கு இதுக்கான தண்டனை அப்படிங்கிறது எதுல எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த திருட்டுத்தனமா படம் பார்த்தாருல கண்காணிப்பு கேமரா அறையில, முதப்படி பார்த்தா இது கம்ப்ளைண்டாவே சென்சார் போர்டு மாறணும். ஏன்னா அந்த படத்துல உள்ள காட்சிகள் வெட்டணும்னு சொன்ன பிறகு நீங்க வந்து இந்த மாதிரி வெளியிட்டிருக்கீங்க, கோர்ட்டு கண்டெம்ட் பண்றீங்க. நீதிமன்ற அவமதிப்பில்லை அவங்க செஞ்சது. இவ்வளவு பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா படம் வந்து எடிட்டர் காப்பி தான் வெளியே இருக்குது. கீழே அந்த நீங்க திரையில இருக்கு, நீங்க கீழே அந்த இதுல நேர்களை இது வந்து ஒரு ஸ்கிரீனா கற்பனை பண்ணுவீங்க. இந்த எட்ஜில் இருக்கும் சிஜினா சிஜி, ஆமா வெள்ளையில போட்டிருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். எடிட்டர் இடி இருக்கும், எடிட்டர் காப்பி. எடிட்டர் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர்ல இசின்னு கூட இருக்கும், எடிட்டர் காப்பி. அவங்க ஈடின்னு போட மாட்டாங்க. ஆமா, ஈடின்னு போட பயமா இருக்கும் அவங்களுக்கு. பயம் பயம் வேதநாயகன்னா பயம். இவர் படத்துல டைலாக் இருந்தது, விஜய்னா பயம். புரியுது. இல்ல தண்டனையா இதுக்கு பார்த்தார்ல அவர், தண்டனை கைது செஞ்சிருக்காங்க, என்ன தண்டனை கொடுப்பாங்க? அடப்போம், என்னத்த கைது செஞ்சாங்க, என்ன தண்டனை கொடுத்தாங்க? வேலை செய்யாம உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது? எலெக்ஷன் என்ன லெவலில் விளங்காது. புரியுது. எலெக்ஷன் என்ன லெவலில் இருக்கும்?
ஏன் இந்த வாட்டி எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? எல்லாம் செல்ஃபோன் நோண்டி தான் உட்காந்துருந்தாங்க. அது ஆக்சுவலா எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியுமே அங்க செல்போன் இருக்காங்க. அவங்களும் செல்ஃபோன் வச்சுருந்தாங்க, ஓட்டு போட போன நம்மளும் செல்ஃபோன் வச்சுருந்தோம். எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா ஒரு லாக்கர் ரூம் வச்சு அதுக்குள்ளேயே அங்க செல்போனை வச்சுட்டு உள்ள போயிட்டு போட்டு வரலாம். அதான் உண்மை. வெளில போலீஸ் நிற்கிறாங்கல்ல, எப்படி செல்லை அலோவ் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு கேண்டிடேட், இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது. நீங்கள் ஒரு கட்சி, என்ன கட்சி, ஏதோ ஒரு கட்சியில் நீங்கள் ஏதோ ஒரு சின்னம் சொல்லுங்களேன், கேமரா சின்னத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. கேமரா சின்னத்துக்கு ஓட்டு பண்ணால் ஒரு 5000 ரூபா அப்படின்னா, உள்ளே போயிட்டு எலெக்ஷனில் பில் பண்ணி போட்டேன்னு பில்லு குத்துனன்னு தம்பி டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க சார் உங்களுக்கு செட்டை போட்டா 5000 ரூபா காசு கொடுங்க வாங்கிட்டு போயிடுவோனா இல்லையா? அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். இதுக்கு திமுக கிளம்பிடாதீங்க, பாவம். எல்லாத்தையும் திமுக என்ன பண்ணுறது? இல்ல இதுக்குள்ளேயே சப்கொஸ்டின் ஒண்ணு வருது. இது எல்லாருக்குமே பிரச்சனை தான். இது இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிக்குமே பிரச்சனை தான். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. எந்த பூத் ஏஜென்ட் இதை கேட்கவும் இல்லை. அதுக்குள்ளதான் வரேன் நான். எல்லாம் இப்ப இது நல்ல விஷயம். தாவேக்காவும் நீ உள்ளதான் உட்காந்துருக்க. ஆமா, திமுகவும் இருக்க, ஏடிஎம்கே இருக்க, காங்கிரஸ் இருக்க, வேற என்ன கண்டஸ்ட் சுயேட்சை இந்த ஏரியால இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கான பூத் இவங்க உள்ள இருக்கு. அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? அது எப்படி கேமரா அலோவ் பண்ணீங்க உள்ள? உள்ளுக்குள்ள போலிங் ஆஃபீஸர் எல்லாம் எப்படி நீங்க இது வச்சிருந்தீங்க? பிரசிடிங் ஆஃபீஸர் எப்படி கேமரா வச்சிருந்தீங்க? உங்களுக்கு அர்ஜென்டான செய்தி எதுவும் குறுந்தகவல் வரும்னா வெளியில அதுக்குன்னு வாட்சிங் போலீஸ் இருக்காங்க. நீங்க லைன் பிக்கப் பண்ணா போலீஸுக்கு வரப்போகுது காலு. நீங்க என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்க்க போறீங்க? கையில மை வைக்கிறத விட நீங்க என்ன வேலை பார்த்தீங்க உட்காந்து? புரியுது. நீங்க என்ன செல்போன் நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்க? கீழே உட்காந்து அப்படியே பானையில் செல்ல வச்சு நோண்டிட்டு இருக்காருங்க. அப்படியே என்ன மாதிரி இது ஸ்டாண்ட் ஆயாது? நானும் இவனால கையை வலிச்சுதான் பண்ணி இன்னும் இது பயன்படுத்தலாம். கொஞ்சம் சேர்த்து தொப்பையை சேர்த்து இப்படி வச்சிடலான் இருக்கேன். புரியுது. மேலும் ஒன்று உட்காந்துருக்காரு. இங்கே எவன் ஓட்டு போட்டான், எவன் போட்டுட்டு இப்படி கையை காட்டுறான் உள்ள இருந்து, இது அஃபென்ஸ். ஆமா, உள்ள இருந்து இந்த கட்சிக்காரவங்கள்ட்ட கை காட்டுறான். சிக்னல் எந்த வகையில சிக்னல் காட்டினாலும் பிரச்சனை தான். 200 மீட்டருக்குள்ள சமிக்கை செய்யக்கூடாது, கரவேட்டி இருக்கக்கூடாது, சின்ன இருக்கக்கூடாது, கார்ல வரையும் கொடியை காட்டுறானு வந்து கரெக்ட். ஏன்னா பணம் முடிக்கிறேன் எல்லாம் கேமரா அப்படின்னு இருந்தேன். அது பணம்லாம் இப்பதான் முடிஞ்சு 6 மாதம் முடிய போயிருக்காது. புரியுது. எல்லாரும் பிடிக்கிறாங்க. புளி வித்தம் புண்ணாக்கு வித்தம் பணத்தை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அழுவா ஒருத்தையா மாங்காய் வித்த காசியா, இதுக்கு எதையா ஜிஎஸ்டி பில்லு, நான் மாங்காயே ஜிஎஸ்டி வரி, அவன் பாவம் வரியில உள்ள மாங்காயை வித்துருப்பான். கரெக்ட். நடந்துச்சு. என்ன பண்ண சொல்றீங்க?